சிஎஸ்கே நண்பர்களே, போர் அடிச்சா மஞ்சுமல் பாய்ஸ் படம் பாருங்க, மஞ்சு சட்டை பாய்ஸ் மேட்ச் பார்க்காதீங்க. 2 வருஷம் பிசிசிஐ பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி பேட்டிங் கண்டினியூ பண்ணா ஃபேன்ஸை பேன் பண்ணிடுவாங்க. லாலிபப் உங்க முன்னாடியே சாப்பிட போறோம். எல்லா ஊர்ல ஐயா ஆர்சிபி கில்லி தான் கபடிப்பீங்களா? 2 மேட்ச் 9 மேட்ச்ல 2 மேட்சா? அடடடடடா, பாவமா இருக்குது. இத்தனை வருஷம் வரி கணக்கு, இந்த வருஷம் வரி கணக்கு, இந்த வருஷம் 18வது வருஷம். ஆனா எல்லா மேட்ச் அடிதான், அடிக்கு மேல ஜப்பாக்கு, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இவங்கள கதற விட்டுட்டாங்க எல்லா டீம். கப்பு எங்களுக்கு தான், லாலிபப்பு எங்களுக்கு தான். காலிதா சிஎஸ்கே காலிதா. இந்த வருஷம் எங்களோட வருஷம், நாங்க தான் ஜெயிக்க போறோம். லாலிபப் வருஷம் கிடையாது. எல்லாம் இங்கதான், இங்க வந்து ஜெயிச்சிட்டோம். இப்ப அடுத்த வாரம் சென்னசுவாமி வராங்க, அங்க வச்சு செய்யறோம். கதற விடுறேன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? இவங்கள கதற விட்டுட்டாங்க எல்லா டீம். ஹோம் கிரவுண்ட்லயே எல்லா டீம் வந்துட்டு கதற விட்டாங்க இவங்கள. ஹோம்ல இல்ல, ஜப்பாக்கு, ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், மும்பை எல்லா ஊர்ல ஐயா ஆர்சிபி கில்லி தான். கபடிப்பீங்களா? கப்பு அடிக்கும். இத்தனை வருஷம் வரி கணக்கு, இந்த வருஷம் வரி கணக்கு, இந்த வருஷம் 18வது வருஷம். இப்ப விராட் கோலி வருஷம். சிஎஸ்கே காசு வாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வாங்க. சிஎஸ்கே சார் உங்களுக்கு இந்த வாட்டி கப் யாருக்கு, லாலிபப் யாருக்கு? கப்பு எங்களுக்கு தான், லாலிபப்பு எங்களுக்கு தான். ஜெயிக்க போறோம். லாலிபப்பு உங்க முன்னாடியே சாப்பிட போறோம். அதுதான் எங்களுக்கு ஸ்வீட் லாலிபப், உங்களுக்கு சால்ட் லாலிபப். இவ்வளவு மேட்ச் தோக்குறீங்க, எதுக்குடா மறுபடி வரீங்க? நான் ஒரே டீம் சொல்றேன் ப்ரோ. இவங்க காலையில எந்திரிச்சிட்டு டீ குடிப்பாங்கல்ல, டீல கொஞ்சம் சால்ட் போட்டு குடுங்க ப்ரோ. கொஞ்சமாவது ரோசம் இல்ல. என்ன ப்ரோ, இந்த பிளேயர்ஸ்க்கு டீல கொஞ்சம் சால்ட் போட்டு கொடுங்க, கொஞ்சமாவது ரோசம் இல்ல. எல்லா மேட்ச் வராங்க, தோத்துறாங்க. ஹோம் கிரவுண்ட்ல தோக்குறாங்க. என்ன எப்படி இருக்குது மேட்ச்? போர் அடிஞ்சிச்சு. மேட்ச் வந்து பாவம் அவ்வளவு காசு கொடுத்து வந்தாரு, தூங்கிட்டாரு. தலா தோனி தலான்னு கத்துனாங்க. தலா வந்து தலை கீழே போட்டு போயிட்டாரு. அப்படியே அவ்வளவுதான் இல்ல. நார்மலா 2 வருஷம் பிசிசிஐ பேன் பண்ணாங்க. இந்த மாதிரி பேட்டிங் கண்டினியூ பண்ணா ஃபேன்ஸை பேன் பண்ணிடுவாங்க, பெர்மனன்ட் பேன் பண்ணிடுவாங்க. ஆர்சிபி இந்த கப்புக்கு ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அடுத்த வருஷம் வரும். அதேதான் பண்ணுவோம். நாங்க 2020க்கு அப்புறம் 4 வாட்டி பிளே ஆஃப் வந்திருக்கோம். எந்த வாட்டி வந்து வரப்போறோம். பேட்டிங்கா என்ன யாரு சாம்பியன்ஸ்? லாஸ்ட் இயர் நாங்க இதே பொசிஷன்ல இருந்தோம். எப்படி 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தோம். இவங்க என்ன பண்ணாங்க? 6 மேட்ச் கண்டினியூஸா தோத்துட்டே இருக்காங்க. 2 மேட்சா ப்ரோ? 2 மேட்ச் 9 மேட்ச்ல 2 மேட்சா? அடடடடடா, பாவமா இருக்குது. You don't have good stats bro. இந்த மேட்ச் ஜெயிக்க போறாங்க, அந்த மேட்ச் ஜெயிக்க போறாங்கன்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஆனா எல்லா மேட்ச் அடிதான், அடிக்கு மேல அடி உழுது. சரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சிஎஸ்கே நண்பர்களே, போர் அடிச்சா மஞ்சுமல் பாய்ஸ் படம் பாருங்க, மஞ்சு சட்டை பாய்ஸ் மேட்ச் பார்க்காதீங்க. இன்னும் போர் அடிக்கும். மஞ்சு சட்டை பாய்ஸ் மேட்ச் பார்க்காதீங்க.